வெல்கம் டு ஃபெமினாஸ் ஃபீஸ்ட் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மலேசியாலே ரொம்ப பாரம்பரியமான செண்டோல் செய்யலாமா? நம்ம ஊர்ல பாயாசம் எப்படியோ அதே மாதிரி தான் மலேசியால செண்டோல். அதுக்கு 1/4 கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 பிஞ்ச் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கலந்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு முக்கியமான ஒரு இலை, அதாவது பிரியாணிக்கு நம்ம போடுவோம்ல ரம்ப இலை, அதுதான். அது என்கிட்ட இல்லாததுனால நான் அதோட எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி இந்த அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு விஸ்கு வச்சு கலந்துட்டு நீங்கள் அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்துக்கு தண்ணியாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிரும். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் கிண்டி கொடுத்தேன். எனக்கு ஓரளவு கெட்டி ஆகிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு வந்துடும். நம்ம விஸ்கில் எடுத்து இப்படி போட்டோம்னா டக்குன்னு கீழே விழணும், அதுதான் பதம் நமக்கு. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபேனில் ஆற வச்சுருங்க, இன்னும் கொஞ்சம் கூட கெட்டி ஆகும். இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ஐஸ் க்யூப் நிறையா போட்டுக்கோங்க. என்கிட்ட ஐஸ் க்யூப் இல்லை, என்னால் நான் ஐஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு மெயினாக ஐஸ் க்யூப் தான் நம்ம போடணும். நம்ம க்ரீம்க்கு யூஸ் பண்ணுற கோன் கவர் இருந்துச்சுன்னா அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸில் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டைட்டாக்கி லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு கார்னர் இந்த ஓரத்தை கட் பண்ணி விட்டுருங்க சிசர் வச்சு. நான் எந்த அளவு கட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஃபஸ்ட்டு குட்டியாக கட் பண்ணிட்டேன், அதனால் இன்னும் கொஞ்சம் கூட நான் கட் பண்ணிக்கிட்டேன். அதாவது பெரிய சைஸ் நூடுல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. நம்ம எதுக்கு இது ஐஸ் கட்டியில் போடுறோன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இது வந்து நூடுல்ஸ் மாதிரியே ஒரு மாதிரி லப்பர் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஆயிரும் ஐஸ் கட்டியில் போட்டோம்னா. இல்லைன்னா மாவு மாதிரி கரைஞ்சிரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம ஃப்ரீசரில் கூட தண்ணியோட வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, இதில் கொஞ்சோன்னு செண்டோல் சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பாகு நான் கரைச்சி வச்சுருக்கேன், 2 வெள்ளத்தோட வெள்ளைப்பாகு, அதை 1 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் ஒரு தேங்காயில் ஃபஸ்ட்டு தேங்காவோட பால் எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு வெள்ளைப்பாகு சேர்த்துக்கோங்க. எனக்கு தேவையான அளவு நான் சேர்த்துக்கிட்டேன். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்ககிட்ட சிகப்பு கலர் சோயா பீன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வேக வச்சு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வழக்கம் போல் வேறு என்ன கேட்டுற போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.